சுக்கரனுடைய அமைப்பில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முன் பிறவியிலே பெண்களாலோ இல்ல பெண்களை துன்புறுத்தியவர்களாகவோ இருந்து அதனுடைய சாபத்தை ஸ்ரீரங்க ஆலயத்திற்குள்ளே சென்று தரிசனம் செய்யும் பொழுது இந்த சுக்கரனுடைய போன பிறவியில் ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார். தானங்கள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்திற்கு ஆடை மெயினாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்திற்கு சிகப்பும் வெள்ளையும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது வண்டி வாகனங்களில். இவங்க பார்த்தீங்கன்னா வண்டியோ ஏதாவது வாகனங்களோ ஓட்டும் பொழுது பக்கத்தில் வணக்கம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முன் ஜென்மத்துல என்ன கர்ம வினை காரணமா இந்த பிறவில பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க? பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்து மேசராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். பரணி என்றாலே தரணியை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு மேசராசியில் இருந்து நடத்தக்கூடியதுனாலே செவ்வாயினுடைய அம்சம் கொண்ட சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா முன்பிறவியில் இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை துன்புறுத்தி இருக்கலாம், பெண்களுடைய சாபங்களையும் பெற்றிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் அந்த காலகட்டங்களிலே வேறு ஏதாவது பாதையில் சென்றோ அல்லது ஞாபக மறதியிலேயோ மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறக்கக்கூடியவர்கள், அதிக ஹைப்பர்னு சொல்லலாம். இவங்க உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடையது அப்படிங்கிறதுனால சுக்கிரன் என்றாலே அதிகபட்சமான ஒளி கிரகம். ஆனால் ஒளி கிரகமாக இருந்தாலும் செவ்வாயினுடைய அமைப்பில் வரக்கூடியதுனால இவர்களுக்கு சற்று நிதானம் கம்மியாக இருந்து வாக்குறுதிகளையும் உடனே கொடுத்துவிட்டு அதை மறக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பார்கள். பொதுவாக சுக்கிரனுடைய அமைப்பில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முன் பிறவியிலே பெண்களாலோ இல்லை பெண்களை துன்புறுத்தியவர்களாகவோ இருந்து அதனுடைய சாபத்தை போக்கக்கூடிய அமைப்பிலே இந்த பிறவியை எடுத்திருப்பார். நிச்சயமா இந்த பிறவில அந்த கர்மா கழியணும்னா இவங்க செய்ய வேண்டிய தானங்கள் என்ன, பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யாரு? இவர்கள் முக்கியமாக பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அமைப்பில் வரக்கூடியதுனாலே ஸ்ரீரங்கம் பெருமாள் மிகவும் சிறப்பு. ஸ்ரீ என்றாலே சுக்கிரனை குறிக்கக்கூடியது. ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் அனந்த சயனத்திலிருந்து அருள் பாலித்து வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய தாயார் அம்பிகை சுக்கிரனுடைய அம்சத்திலிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்திருக்கிறார். ஆகவே அந்த ஆலயத்திற்கு இவங்கள் அங்கே காவேரி கரையிலே அம்மா மண்டபத்திலே குளித்துவிட்டு காவேரியில் ஸ்நானம் செய்து பிறகு அங்கு சென்று ஸ்ரீரங்க ஆலயத்திற்குள்ளே சென்று தரிசனம் செய்யும் பொழுது இந்த சுக்கிரனுடைய ஏற்படக்கூடிய போன பிரிவில் ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு பகவான் அனுகிரகம் செய்கின்றார். இவங்க செய்ய வேண்டிய தானங்கள் என்ன மாதிரி? தானங்கள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்திற்கு ஆடை மெயினாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக சுக்கிரனுடைய அமைப்புனா இவங்க சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஆடைகளை தணிக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே காஸ்ட்லியான ஆடைகள்லாம் யார் அணிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை மேல் அதிக ஆசை இருக்கும். அப்போ இவர்களுக்கு எந்த பொருள் மேல் அதிகம் ஆசை ஏற்படுகிறதோ அதை தானமாக முதலிலே வழங்க வேண்டும். இவர்கள் தன்னால் முயன்ற அளவிற்கு யாருக்கெல்லாம் ஆடைகள் தானம் செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கர்ம தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த பிறவில இவங்களுடைய குணாதிசயம், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? பொதுவாகவே இவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தான் இருக்கக்கூடிய வீடு, அலுவலகம், நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பணிபுரியக்கூடிய இடங்கள், தொழில் செய்யும் இடங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்காரங்க அங்கே இருக்காங்கன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாது. வேறு யாராவது அந்த இடத்துல குப்பை போட்டாலும் அதை உடனே அகற்றுமாறு உடனே சொல்லிடுவாங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே. அப்போ அவர்கள்ட்ட முதல் நல்ல பழக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குணாதிசயத்தில் முதல்ல சுத்தமாக வைத்துக்கொள்வது. அடுத்தது நல்ல பரந்த உள்ளம், அதாவது யாராவது ஏதாவது உதவி அப்படின்னு கேட்டால் உடனடியாக செய்யக்கூடிய அமைப்பு.
உடனடியாக அந்த அந்த காரியத்தை முடித்ததுக்கு பிறகுதான் அடுத்தவர்களுக்கு சிந்தனை, அப்படி தன்னுடைய குடும்ப சிந்தனையோ தன்மேல் உள்ள சிந்தனையோ ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு உதவி அப்படின்னு வந்துட்டா உடனே வரை நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல உள்ளம் உண்டு. தன்னுடைய கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவி மேல் அதிகபட்சமான பாசம், மனைவியாக இருந்தால் கணவன் மேலே அதிகபட்சமான பாசமும் எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி இருக்கும். அந்த வரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லைஃப் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனோ மனைவியோ அவர்களுக்கு அதிகபட்சமான அன்பை அவர்களுக்கு கொடுத்தால் அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அப்போ வரை நட்சத்திரத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களிடம் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும்? பொருளாதாரம், இவங்க பண வரவுக்காக இவங்க செய்ய வேண்டிய தொழில் எதுவாக இருக்கலாம்னா, ஆடை ஆபரணங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் கலைனா சினிமா துறை, ஊடகத்துறை, பத்திரிகை, ஜனங்கள் நிறையாக படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களிலும் இவர்களுடைய ஈடுபாடு இருந்ததுன்னா பணவரவு அதிகபட்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அமைப்பில் பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பல் டாக்டராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான அமைப்பு இந்த வரை நட்சத்திரத்தில் உண்டு. நிச்சயமா. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூர்வ ஜென்ம தொடர்புடைய நட்சத்திரம் எதுங்க? அதே அமைப்பு. பரணி நட்சத்திரம் மேசராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில், அதாவது சம்பத்துதாரியாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பூர்வ ஜென்மத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல நண்பர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் மூலியமாக இவங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறும். இவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் இவர்களுக்கு நண்பர்களாக இருந்தால் நல்ல சம்பத்தையும் நல்ல செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாகும். நல்ல வாய்ப்புகளை இவர்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய, நீ இந்த வேலையை செய்ய உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களா இந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? இவருடைய பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், பரந்த உள்ளம் கொண்டவர்கள். தன்னுடைய இப்போ ஒரு குடும்பத்தில் இல்லத்தரசியாக இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சு ஒன்று அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை ஒன்று பார்த்து செய்வாங்க. அதே போல் உற்றார் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும், அவர்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மன நிறைவாக அனுப்பக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வரை நட்சத்திரத்துக்காரர்கள். அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னா அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி சமைச்சு போடுவாங்க. அதே ஆணாக இருக்கார் அப்படின்னா அவர்கள் எங்கே இருக்காங்களோ தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா பலவீனமாக அமைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாபக மறதி, அதாவது வீண் செலவுகளில் மாட்டக்கூடியவர்கள் இந்த பறை நட்சத்திரத்துக்காரர்கள். ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கான பொருளோடு போகிறோம் அப்படின்னா இவங்க 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. தன்னை அறியாமல் சில இடங்களுக்கு போய் தன்னை அதிகபட்சமான செலவுகளில் வீண் செலவில் போய் மாற்றுறது யாருன்னா வரை நட்சத்திரத்துக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஞாபக மறதி ஏற்பட்டு பொருட்களை அங்கங்கே தொலைக்கக்கூடிய அமைப்பும் இவருடைய மிகப்பெரிய பலவீனமாக அமைகிறது. இவங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? பரணி நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு வியாதி மிகப்பெரிய வியாதியாக அமையும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். இவர்களுக்கு உணவு கண்ட்ரோல் அப்படிங்கிறது சற்று குறைவு. அதில் பார்த்திங்கன்னா அதிகம் இவர்களுக்கு இனிப்பின் மேலே ஒரு மிகப்பெரிய தாகம் இருக்கும். இனிப்பு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அப்போ அந்த இனிப்பை இவர்களுக்கு அதுவே இவர்களுக்கு வியாதியை தரக்கூடிய பொருளாகவும் மாறிவிடும். ஆகவே அந்த இனிப்பு பதார்த்தங்களை குறைத்து அது சார்ந்த வியாதிகள் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட குறியீடு என்ன? இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒளியாக இருக்கக்கூடிய தீபத்தினுடைய சின்னம். அதாவது நம்ம ஒரு கீச்செயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கினுடைய தீபம் எரியக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஏதாவது லேம்ப் போஸ்ட்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இல்லை கலங்கரை விளக்கம், இதை போன்ற அந்த ஒளி தரக்கூடிய பொருட்களை எல்லாம் தன்னுடைய சின்னமாக வைத்துக் கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தினுடைய எண்ணுன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6 சண்முகருடைய எண்ணாக வருகிறது. இந்த 6ஆம் எண் வரக்கூடிய பொருட்களை கையில் வைத்துக் கொள்வது, தன்னுடைய வண்டி வாகனங்களில் 6 இருப்பது சிறப்பு. மற்றும் வீட்டினுடைய வாசலிலே 6ஐ எழுதி வைப்பது, இதை போன்றதெல்லாம் சிறப்பு. இவர்களுக்கு யோகமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஞாயிறும் வெள்ளியும் மிகவும் சிறப்பு.
ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளினுடைய தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது இவர்களுக்கு கூடுதலான பலன்களை ஏற்படுத்துகிறது. அதிர்ஷ்ட நிறம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்திற்கு சிகப்பும் வெள்ளையும். இந்த சிகப்பு என்பது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அம்சத்தில் இருந்தாலும் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய 6ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. 6 என்பது சண்முகருடைய எண்ணாகவும் வரக்கூடிய அமைப்பில் இந்த 6ஆம் எண்ணம் என்பது சிகப்பை குறிக்கக்கூடியது. அதே போல் வெள்ளை என்பது வெள்ளி சுக்கிரனையும் குறிக்கும். இந்த இரண்டும் இணையக்கூடிய இவர்களுடைய நிறமாக வைத்துக்கொண்டால் யோகமானதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்? கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இவங்களுக்கு ஞாபக மறதி தான். ஏதாவது ஒரு பொருளை இவங்க முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எங்கேயும் வெளில எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதன் மேல் அதிக கவனம் தேவை. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது வண்டி வாகனங்களில். இவங்க பார்த்தீங்கன்னா வண்டியோ ஏதாவது வாகனங்களோ ஓட்டும் பொழுது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு அதிகபட்சமான சிந்தனையை பக்கத்தில் பேசக்கூடியவர்கள்ட்ட கொடுத்து வண்டி வாகனங்களில் சற்று கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் எல்லாம் இவங்க கொஞ்சம் வாகனங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டு. தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.